எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நோக்கியா X5 வந்து ரிலீஸ் பண்ணாங்க சைனாவில். ஸோ அதை பற்றி அதோட விலை என்ன, எப்படி ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது, வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்றது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 5.8 இன்ச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3GB மற்றும் 4GB ரெண்டு வேரியண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. 3GB வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா 32GB இன்டர்னல் மெமரி வந்து கொடுப்பாங்க. 4GB வேரியண்ட் வந்து 64GB வந்து இன்டர்னல் மெமரி வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ராசஸர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா MediaTek P60 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து லெனோவோ ஃபோனில் இந்த ப்ராசஸர் வந்து பார்த்துருக்கோம். ரொம்பவே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 720x1580 பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேமரா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவும் 12+5 டியூவல் கேமரா செட்டப் வந்து பின்புறம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பின்புறம் வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இதோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 3060 மெகாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ USB-C டைப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிளாக இருக்கும். ஸோ எப்படியும் வந்து சார்ஜிங் வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மொபைல் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 8.1 ஓரியோவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைல் ஃபோன்ஸ் வந்து எல்லாமே வந்து நோக்கியா வந்து கரெக்டான அப்டேட்ஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க, செக்யூரிட்டி அப்டேட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலுக்கு வந்துட்டு நோக்கியா P மற்றும் Q ரெண்டுமே வந்து அப்டேட் வந்து தரப்போகிறோம் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோக்கியா வந்து அப்டேட் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக தான் அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து நோக்கியா வந்து பாராட்டி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா குளோபல் லான்ச். ஸோ குளோபல் லான்ச்ன்றதுனால கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி X6 பார்த்திங்கன்னா குளோபல் லான்ச் இல்லை. ஸோ அதை வந்து சைனாவில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்குமே சைனாவில் மட்டும்தான் வந்து விற்றுட்ருக்காங்க. ஸோ இதை வந்து கூடி சீக்கிரம் வந்து கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து வந்து இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 3GB 32GB இன்டர்னல் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய்க்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4GB மற்றும் 64GB இன்டர்னல் வேரியண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 14,000க்கும் வந்து விற்றுருக்காங்க. ஸோ ஒரு ரெட்மிக்கு போட்டியான ஒரு மொபைல் ஃபோனை தான் வந்து விற்றுட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரியல்மிக்கும் வந்துட்டு ஒரு போட்டியாக தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நாச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் நாச் கொடுத்தது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மொபைல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து 3GB 32GB இன்டர்னல் வேரியண்ட் வந்து நான் கண்டிப்பாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேக்கேஜாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதே பார்த்திங்கன்னா 4GB 64GB இன்டர்னல் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு விலை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இதுவும் அதுவும் ஒரே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ ரேம் மட்டும் அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் மட்டும்தான் அதிகம். ஸோ அதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 3000-4000 ரூபாய் வந்து அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விலை வந்து அந்த சைனாவில் கொடுக்கப்பட்ட விலையை வந்து அப்படியே வந்து இந்தியாவில் மாற்றினுடைய விலை. ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக வந்து விலை வந்து மாற்றப்படும். ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டான விலை தெரில, பட் மேக்ஸிமம் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உபயோகமாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது தவறுகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். நன்றி.